பணம் இருந்தால்தான் சொந்தமா? லானி கிராமத்தில் கிகோ என்ற தொழிலதிபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். வீடு, கார், எல்லா வசதிகளும் இருந்ததால் அவரின் வாழ்க்கை செழிப்பாக இருந்தது. அவரது வீட்டில் எப்போதும் சொந்த பந்தங்கள் கூட்டம் நிரம்பியிருந்தது. கிகோ அண்ணா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஆதாரம் என்று இனிமையாக பேசுவார்கள். அதைக் கேட்ட கிகோ மனம் மகிழ்ந்து, என்னுடைய சொந்தங்கள் என்னை இவ்வளவு நேசிக்கிறார்கள் என்று நம்பினார். ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருநாள் அவரின் தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. சில மாதங்களிலேயே அவர் தனது செல்வத்தையும் வசதிகளையும் இழந்தார். பெரிய வீடு விற்கப்பட்டது. வாழ்க்கை மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்பியது. அந்த நேரத்தில்தான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. நேற்று வரை தினமும் அவரை சுற்றியிருந்த சொந்தங்கள் இன்று ஒருவராகவும் இல்லை. ஃபோன் செய்தாலும் எடுக்கவில்லை. பிஸி என்று சொல்லி மெதுவாக விலகி சென்றார்கள். கிகோ மனம் உடைந்தார். ஆனால் அவர் தளரவில்லை. பணம் போயிருக்கலாம், ஆனா உழைப்பு இன்னும் என்னோட இருக்குது என்று முடிவு செய்தார். மீண்டும் வாழ்க்கையை ஆரம்பித்தார். தினமும் கடினமாக உழைத்தார். தடைகளை தாண்டினார். ஆண்டுகள் கடந்தபின் மீண்டும் அவர் உயர்ந்து நின்றார். இந்த முறை இன்னும் வலிமையாக. அவரது வாழ்க்கை மீண்டும் செழித்ததும் மீண்டும் அதே முகங்கள் தோன்றின. கிகோ அண்ணா, நீங்க இல்லாம நாங்க யாரு என்று பழைய இனிமையான வார்த்தைகள் மீண்டும் கேட்டது. இந்த முறை கிகோ சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பில் அனுபவம் இருந்தது. அவர் அமைதியாக சொன்னார், நான் வீழ்ந்தபோது என்னை தேடாதவர்கள் என்னை எழுந்த பிறகு என்னை தேட வேண்டிய அவசியமில்லை. அவர் தனது வாழ்க்கையில் உண்மையாக இருந்த சிலரையே அருகில் வைத்துக் கொண்டார். மற்றவர்கள் தூரத்தில் இருந்தார்கள். கதையின் நெறி: எல்லா சொந்தங்களும் ஒரே மாதிரி இல்லை. கஷ்டத்தில் உன்னுடன் நிற்பவர்கள்தான் உண்மையான சொந்தம்.